ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்கழி மாதம் ரொம்ப ஸ்பெஷலான மாதம். மார்கழி பிறந்துருச்சுனாலே அப்புறம் நியூ இயர், பொங்கல் அப்படின்னு ஒரு செலிப்ரேஷன் தான். மார்கழி 1லேருந்தே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ மொத்தமாக கம்ப்ளீட்டாக தான் என்னால் போட முடிஞ்சது. ஒரு 3 days அப்படியே இதில் கவர் பண்ணியிருக்கேன். மார்கழி 1 அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பொங்கல் பண்ணுவேன் நான் எப்பயுமே. அம்மாவும் இந்த வருஷம் நம்மளோட இருக்காங்க. பொங்கல் அப்புறம் சாம்பார், வடை. ஏன்னா பொங்கல் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சைட் டிஷ் வடை இல்லாமல் நல்லா இருக்காது. ஸோ சுவாமிக்கும் அதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியம். காலையிலே திருப்பாவை, திருவம்பாவை அதெல்லாம் நான் அந்த ஸ்லோகம் இண்டெக்ஸில் தான் போட்டிருந்தேன். ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. எனக்கு இந்த மாதம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நானும் இந்த திருப்பாவையெல்லாம் ஒரு 2-3 வரி சொல்லுவேன். நான் காலையிலே அர்லியாக சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாசலில் கோலம் போட்டு காலையில் விளக்கேற்றுவோம். கார்த்திகை மாதம்னா ஈவினிங், மார்கழி மாதம் காலையில் விளக்கேற்றிட்டு அன்றைக்கி ஸ்பெஷலாக நான் இந்த டிஷ்ஷஸ்லாம் நான் பண்ணோம். அம்மாவும் என்னோடையே எழுந்திரிச்சிருவாங்க டெய்லியுமே. சரி, நான் எழுந்திரிச்சு வந்தேன்னா பின்னாடியே நிற்பாங்க. அம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அம்மா தான் வடைக்கெல்லாம் அரைச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் டிஃபன், லன்ச் எல்லாமே காலையிலே பண்ணிடுவேன் நான் எப்பயுமே. ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அவருக்கும் ஆஃபீஸ் இருக்குது, எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி ஸ்பெஷலான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு காம்போ கொடுத்தோம் அப்படின்னா, எப்பயுமே நான் பொங்கல் பண்ணேன் அப்படின்னா சாம்பார், தேங்காய் சட்னி, வடை பண்ணுவேன். இந்த தடவை தேங்காய் சட்னி மிஸ்ஸிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருந்தது. ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். எப்பயுமே நமக்கு கார் க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிற போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா அகரோவோட கார்ட்லெஸ் ரீசார்ஜபிள் வேக்யூம் கிளீனர். இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா அகரோ HVC 1081 கார்ட்லெஸ் ரீசார்ஜபிள் வேக்யூம் கிளீனர். இதோட சார்ஜ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணுறதும் இந்த மாதிரி ரொம்ப ஈஸி, ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இதோட மற்ற ஃபங்க்ஷன் ஆக்சசரிஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப போர்ட்டபிளான ஒரு வேக்யூம் கிளீனர். ஹேண்ட்ஹெல்டு, W10 வாட்ஸ் இருக்குது, 5.5 பவர் சாக்கெட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃபில்டர் இருக்குது இதில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணும்போது, அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது, யூஸ் பண்ணும்போதெல்லாம் இதை ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக ஓப்பன் ஆகிடும். அதை நம்ம ஃபிட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதோட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் சாஃப்ட் ஹோஸ் இருக்குது, அப்புறமா சர்விக் நோசல் இருக்குது, மல்டி பர்பஸ் ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இந்த கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் ஒன்லி ஃபார் கார் யூஸ்க்கு தான், ஹோம் யூஸ்க்கு கிடையாது. ஒரு சின்ன சின்ன மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்தால் கூட இது ஈஸியாக நமக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இதோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, க்ளீன் பண்ணுறதும் ஈஸி. பேட்ரி லைஃப்பும் நமக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப டியூரபிள் கூட. நல்லா டஸ்ட்டை சூப்பராக அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இந்த ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் பைப் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அது இப்படி உள்ளே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிடும். பின்னாடி நம்ம காரில் டிக்கி அதெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதை உள்ளே அதை ஃபில்டரை க்ளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீன் பண்ணும்போது டஸ்ட்டெல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு பேக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே நம்ம அப்படியே ஆக்சசரிஸ்லாம் சூப்பராக வச்சுக்கலாம். 1 year வாரண்ட்டி இருக்குது. அப்புறமா மேனுவலும் கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுனால சார்ஜரும் இது கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜ் இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2800 மீட்டர் ரீசார்ஜபிள் பேட்ரி இருக்குது. ஒரு 3 to 4 hours கிட்ட நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 30 minutes நம்ம அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். 1.2 meters ஆஃப் AC பவர் கார்டு இருக்குது. ஸோ இந்த ரீசார்ஜ் ஆகிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தெரியும். கம்ப்ளீட்டாக ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக அந்த 3 point வந்துடும். 3 blue லைட் எரியும் நமக்கு. கார் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அதை மேட்டெல்லாம் எடுத்து தட்டிட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக இதை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபில்டர் இருக்குது பார்த்தீங்களா உள்ள, அது பார்த்திங்கன்னா 99.9% டஸ்ட் பார்ட்டிகல்ஸை நமக்கு சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த ஹோஸ் வச்சு நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அந்த டஸ்ட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கனெக்டரும் இருக்குது. அது தரவாக அந்த காரோட கார்னர்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு
அப்புறமா ஒரு ஸ்டோரேஜ் பேக் நான் காமிச்சேன் இல்லை, அதுவும் நமக்கு சூப்பராக இருக்குது. எல்லா ஆக்சசரிஸும் நம்ம ப்ராப்பராக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணது பாருங்கள். ஸ்ட்ராங் மோட்டார் அந்த பவர்ஃபுல் சக்ஷன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால குட்டி குட்டியான அந்த தூசி கூட நம்ம கார்லேருந்து இது எடுத்துரும். ரொம்ப க்ளீனாக நம்ம காரை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த நாசில் வச்சு அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மல்டி பர்பஸ் ப்ரஷ் யூஸ் பண்ணி கார் மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம அந்த டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அந்த சீட்டுக்கு அடியிலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக கேப் இருக்கும். இதெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏதாவது ஒரு ப்ரஷ் நம்ம கையில் வச்சுக்கணும், இல்லை டஸ்டர் வச்சுக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு எல்லாமே இந்த வேக்யூம் கிளீனரில் இருக்கிறதுனால ஈஸியாக நம்ம வந்து ஒரு பார்ட்டியை ரிமூவ் பண்ணி அழகாக நமக்கு தேவையான ப்ரஷ்ஷை போட்டு க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ எவ்வளோ டஸ்ட்டு வந்து அதில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன். இந்த சீட்ஸில் இந்த மாதிரி மாடல் இருக்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. அதுவும் பசங்களாம் நம்ம ட்ராவல் பண்ணி கூட்டு போகிறோன்னா கேட்கவே வேண்டாம். மொத்தமாக வந்து காரில் எல்லா டஸ்ட் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். ஏதாவது சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையுமே போட்டு வச்சுருவாங்க. இதை நம்ம கார்லேயே வச்சுக்கலாம் சார்ஜ் பண்ணி. ரொம்ப ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. எவ்வளோ அழகாக வந்து சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்கு பாருங்கள். இந்த நாசல் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது இது போட்டு க்ளீன் பண்ணும்போது. ஸோ இது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நான் இதை கிஃப்டாக கொடுத்தேன். அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தார், இந்த கார் க்ளீன் பண்ணுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏதாவது இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு. சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது இதில் இருக்கிற டஸ்ட் வந்து அழகாக சூப்பராக அதில் கலெக்ட் ஆகுது. இது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான். அதுவும் சீட்டுக்கு சைட்லலாம் பாருங்கள், நம்ம உட்கார இடத்துலலாம் பயங்கர டஸ்ட்டாக இருக்குது. அது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த அகராவோட கார்ட்லெஸ் ரீசார்ஜபிள் கார் வேக்யூம் கிளீனர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எவ்வளோ டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாமா. அந்த குட்டி ப்ரஷ் வச்சு உள்ளே இருக்கிற ஃபில்டரையும் வந்து நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த ஃபில்டரை வந்து நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது அந்த மிஷின் வந்து நமக்கு ஓவர் ஹீட் ஆகாது. இப்போ ஒரு வேளை ஓவர் ஹீட்டாக இருக்குது, இல்லாட்டி அந்த சக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து டஸ்ட்டு நிறையா இருக்குதுன்னு அர்த்தம். அதனால நம்ம ரெகுலராக க்ளீன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த டஸ்ட்டெல்லாம் வந்து சூப்பராக கலெக்ட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் தட்டிட்டு நம்ம காரையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. மார்கழி 2வது நாள் இது. அன்றைக்குமே வந்து நான் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஃபாஸ்ட்டாக வந்து ரெடி ஆகிட்டேன். வாசல்லையும் வந்து அன்றைக்கி கோலம் இனிமே தான் போடணும். அம்மாவும் என்னோடய எழுந்திரிச்சிட்டாங்க. இன்றைக்கி அம்மா கொஞ்சம் லேட்டு. பரவாயில்லம்மா நீ போய் படுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் கோலம் வந்து நான் போடுறேன் அப்படின்னாங்க. இல்லை எனக்கு வந்து ரங்கோலி போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதுவும் மார்கழி மாதத்தில் டெய்லியுமே கலர் கோலம் போடுவேன். காலையில் வந்து கலர் போட டைம் இல்லை அப்படின்னா நைட்டே வந்து போட்டுருவேன். அது வந்து நியூ இயர் வரைக்கும் நமக்கு அப்படியே கலர் கோலம் போகும். அதுக்கப்புறமா பொங்கலுக்கு நல்லா கிராண்டாக போடுவேன். ஸோ முதல் நாளே வந்து எல்லாமே வாங்கி வச்சுருவேன். நைட்டு தான் வந்து போடலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லாட்டி காலையில் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு விளக்கேற்றணும் அப்படின்னா ஸோ அந்த டேவே நமக்கு அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து லோட்டஸ் போட்டுட்டு தாமரைப்பூ கோலம் போட்டேன். அதில் வந்து சிம்பிளாக கலர் போட்டுட்டேன், அவ்வளோதான். அன்றைக்கி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஏன்னா காலையில் நமக்கு சமையல் வேலை இருக்குது இல்லையா. மெயினாக வந்து காலையில் விளக்கேற்றணும். அதுக்காக வேண்டி நான் ஃபாஸ்ட்டாக வந்து அன்றைக்கி கடகடன்னு எல்லாமே ரெடி பண்ணேன். அன்றைக்கி என்ன சமையல் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சவுத் இண்டியன் காம்போ தான். சாம்பார், ரசம், இட்லி, ஸோ அது எல்லாமே அன்றைக்கி இருந்தது. காலையிலே வந்து இவ்வளவும் பண்ண முடியுமா அப்படின்னா டெய்லியுமே பண்ணுறது தான். எப்பயுமே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் பண்ணிடுவேன். ஒரு சில நேரம் லேட் ஆகும். இப்போ 1 pot ரைஸ் அப்படின்னா ஈஸி. ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த 1 pot ரைஸ் எப்பயுமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்காது. எப்பயுமே வந்து அந்த சவுத் இண்டியன் காம்போ தான் பிடிக்கும். கூட்டு காய் அதெல்லாம் வந்து பண்ணாதான் விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்குமே அது பழகிடுச்சு. இப்போ நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னா சிம்பிளாக ஏதாவது பண்ணிப்பேன். எல்லோரும் இருக்கும்போது நம்ம ஒரு 2 காய் செய்கிற மாதிரி தான் இருக்கும். மெம்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரே காயே பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 2 காய் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு சரி வெரைட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தட்டில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வச்ச மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். இப்போ யாராவது வராங்க அப்படின்னா ரொம்ப ஆசையாக தான் சமைப்பேன் எப்பயுமே. ஸோ நமக்கு வந்து சமையல் ஃபாஸ்ட்டாக நான் செஞ்சுடுவேன். அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. சுவாமிக்கிட்ட அம்மா டெய்லியுமே கோலம் போட்டுருவாங்க. நான் வந்து விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றிட்டு வாசல்லையும் விளக்கேற்றி அப்படி தான் வந்து டெய்லியுமே போகுது.
எப்பயுமே என்னோட ஸ்டைலில் ரசம் அப்படின்னா தக்காளி, ஜீரகம், ஒரு 2 பூண்டு, மிளகு. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால வெங்காயம், பூண்டு வந்து நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த டிஷ் எதுலேயுமே இருக்காது. ரசம் வந்து கொஞ்சம் நெய்யில் கடுகு தாளிச்சிட்டு அரைச்சதை அப்படியே போட்டு லைட்டாக வதக்கிட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ரசம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்பயுமே இப்படி தான் வைப்பேன். அரைச்சி விட்டு தனியாக ரசம் பண்ணுவேன். அது வந்து நான் இன்னொரு நாள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு ஏன்னா பசங்களுக்கு பருப்பு வேணும் இல்லையா, சாம்பாருக்கு வந்து அந்த மேற்பொடி அதை போட்டுட்டு அப்படியே வந்து இறக்கும்போது இந்த பருப்பும் அந்த மேற்பொடியும் மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்து சிம்பிளாக எப்பயும் பண்ணுற மாதிரி தான், அரைச்சி விட்ட சாம்பார் தான். அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி போட்டு தனியாக வைக்கலாம், ஆனால் அந்த மேற்பொடி மட்டும் போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, மார்கழி மாதம் ஸ்பெஷலாக கோலம் வீடியோ தனியாக போடுங்க சரண்யா அப்படின்ட்டு. நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஏன்னா கோலம் அப்படின்னா நமக்கு இங்கே ஃப்ளாட்ஸில் ஒரு சின்ன இடம் தான், அதில் தான் போட்டு காமிக்க முடியும். எனக்கு வீட்டில் தான் வந்து நான் போட முடியும். எனக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 வீடியோஸில் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்து டெய்லி என்ன ரெசிபீஸ்லாம் சமைப்பீங்க, அது வந்து ஒரு காம்போவாக எங்களுக்கு போடுங்க அப்படின்ட்டு. நான் வந்து வீடியோவாக போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை ஷார்ட்ஸ் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார், ரசம் அந்த மாதிரி ரெசிபிலாம் இருக்காது. சாம்பாருங்கிறது ஒரு நாள் மட்டும்தான் வைப்பேன், டியூஸ்டே இல்லை ஃப்ரைடே. ஸோ டெய்லியுமேவும் வச்சாலும் நமக்கு சாப்பிட்றதுக்கு அது வந்து பிடிக்காது. ஒரு நாள் வந்து வத்தக்குழம்பு, அரைச்சி விட்டு வத்தக்குழம்பு, அதுக்கப்புறமா தொகையல், கூட்டு, அந்த மாதிரி வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ரெசிபீஸுமே எனக்கு ஷேர் பண்ணணுன்னு தான் தோணும். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒரு காம்போ ரெசிபீஸ் மாதிரி நம்ம எபிசோடாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. எபிசோட் 1, 2ன்னு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம விலாகுன்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்படியே அன்றாட நம்ம லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ நம்ம வெளியில் போகிறது வர்றது ஒரு மிக்சடாக கொடுத்தா தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ வெறும் வந்து டிஷ்ஷஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து அந்த எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்ணணும். எபிசோட் வைஸ் இது வந்து போட்டால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வெஜிடேரியன் ரெசிபீஸ்லேயே டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறீங்க. நானுமே வந்து பண்ணுவேன். இது மட்டுமே வந்து ரெசிபி இல்லை, அந்த பாலக் பன்னீர், பாலக் மஷ்ரூம் அதெல்லாம் வந்து செய்வேன். கண்டிப்பாக வந்து எல்லாமே நான் ஷேர் பண்ணணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். அது வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஐடியா பொறுத்து தான் எப்படி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை உங்கள்கிட்டே கேட்டுட்டு அது மாதிரி நம்ம ரெசிபீஸ் கொடுக்கலான்னு நான் யோசிச்சுட்ருக்கேன். இப்போ எப்பயுமே வந்து சாம்பார்லாம் வைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கூட தான் வைப்பேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்து அவங்களும் மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஏன்னா தனியாக சாம்பார் அப்படின்னு வச்சோம் அப்படின்னா அது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் வச்சேன். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி தான் வைப்பேன். மித்துன் குட்டிக்கு வந்து ரச சாதம் தான் ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வந்து ரசம் கொடுத்துருவேன். இதுவே வந்து இட்லிக்கும் சைட் டிஷ் சாம்பார் தான், அப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணுவேன். ஏன்னா இட்லிக்குன்னு தனியாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம மெனு வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். அதனால் சாம்பார் எப்பயுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வைப்பேன். இவ்வளோ வைக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வேண்டிதான். இப்போ இந்த பக்கம் வந்து வெண்டைக்காய் காயும் ரெடி ஆகிடுச்சு. அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காக மஞ்சள், உப்பு, காரப்பொடி எல்லாமே நான் போட்டுருவேன். இப்போ வந்து சுட சுட காஃபி. காலையில் வந்து ஃபில்டர் காஃபியோட தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகும். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்காது. யாராவது பெரியவங்க வீட்டில் இருந்தால் மட்டும்தான் காஃபி போடுவேன். இல்லாட்டி நான் வந்து இந்த டெய்லி காஃபி குடிக்கிற ஹேபிட் எனக்கு இல்லை. டீ குடிப்பேன், அதுவும் வந்து டெய்லியுமே கிடையாது, எப்பயாவது தான், வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி தான். அது என்னமோ அந்த காஃபி டீயில் அவ்வளோ வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பாலும் வந்து தனியாக எடுத்துக்க மாட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிங்க் குடிப்பேன், இந்த இஞ்சி, கருஞ்சீரகம்லாம் போட்டு கொஞ்சம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து அதை குடிக்கும்போது. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு. வெயிட் வந்து போடலை, அதே வெயிட்டு தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா 67, 68, ஒரு சில நேரம் 66, அந்த ஒரு 3 kgsலேருந்து கம்மியாகவும் கூடுமே தவிர ரொம்பவும் வந்து குறையாது. ஏன்னா நம்மளோட ஹைட் அண்ட் வெயிட்
படி பார்த்திங்கன்னா என்னோடய ஹைட்டுக்கு இந்த வெயிட் கரெக்டாக தான் இருக்குது. அப் டு ஒரு 65-63 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் ரொம்பவும் குறைச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்காது. அதனால தான் வந்து ஒரே வெயிட்டே வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். மடிசாரில் வந்து கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் இருக்கும். அது வந்து ப்ராப்பராக கட்டணும் அப்படின்னா நமக்கு வெயிட் போட்ட மாதிரி இருக்காது. ஸோ என்னோடய டயட் பார்த்திங்கன்னா இப்படி தான். 2 இட்லி இல்லாட்டி நான் ஏதாவது ரைஸ் சாப்பிட்றேன் அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு காய் நிறைய எடுத்துப்பேன். அதுதான், அதனால தான் ஒரே வெயிட்டே வந்து நமக்கு மெயின்டைன் ஆகுது. ஸோ கேட்டதுனால நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எல்லா சமையலுமே பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி ஆகிடும். இப்போ மித்தன் குட்டி வந்து காலையில் டிஃபன் சாப்பிட்றான் அப்படின்னா மத்தியானம் லஞ்சு, இல்லை டிஃபன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னா காலையில் வந்து சாப்பாடு கொடுத்துருவேன். அப்படி தான் வந்து பிளான் பண்ணிப்பேன். அதனால் எல்லாமே காலையிலே ரெடி பண்ணிடுவேன். மார்கழி 3rd டே. ஸோ கண்டினியூஸாக பார்க்குறோம் நம்ம அப்படியே ஒரு 3 days. அன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த குழிப்பணியாரம் பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு வந்து என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா கேட்டுட்டு பண்ணுறேன். காலையில் வந்து இந்த குழிப்பணியாரெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை தான். ஏன்னா இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஒரு பேட்சாக வந்து ஒருத்தருக்கும் நம்ம ரெடி பண்ணணும். ஒரு ஈடு போடும்போது 6 குழிப்பணியாரம் வரும். அது வந்து ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட குறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா இன்னொரு பேட்ச் போடுற மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாருக்குமே இது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சுட சுட போட்டு கொடுத்துருவேன். அன்றைக்கி வந்து நான் சமையல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணல, ஏன்னா எனக்கு டைம் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. சுவாமிக்கிட்ட மட்டும் அம்மா கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரசாதம் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிவிடுவேன், கேசரியோ இல்லை சக்கரை பொங்கல் ஏதாவது ஒன்று. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேலை இருந்தது. சாம்பார் பொடி அரைக்கணும், மிளகா பொடி அரைக்கணும், அதெல்லாம். ஸோ அம்மா வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வந்து குழிப்பணியாரம் செஞ்சு கொடுத்துட்டு தான் இந்த சாம்பார் பொடி வேலையெல்லாம் ஆரம்பித்தோம். அவங்க வந்து படி அளவில் தான் போட்டாங்க. இப்போ 2 படி தனியா அப்படின்னா மிளகா பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு கையளவு தான். அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த படி வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். வெயிலில் வந்து இங்கே காய போட முடியல. இப்போ மழை சீசன் இல்லையா, எப்போ மழை வரும் எப்போ வெயில் அடிக்கும்னே தெரியல. அதனால் இப்போ வெயிலில் காய போட்டால் என்ன சூடு இருக்குமோ அந்த மாதிரி வந்து நாங்கள் அப்படியே வானலிலே வறுத்துட்டு அதை நான் மிஷினில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவேன். தனியா கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிளகா. இப்போ ஒரு படியாக தான் வந்து அம்மா வறுத்து எடுத்துக்கிறாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி பெரிய வானலி வச்சுருக்கேன். இதில் வந்து தோரம் பருப்பு 1 கப் அந்த கப்பில் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கடலை பருப்பு சும்மா ஒரு 1/2 கப்பு 3/4 கப்பு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கடலைப்பருப்பு எதுக்கு அப்படின்னா கொஞ்சம் அந்த கெட்டித்தன்மை வரும். அதுக்கு வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி மிளகு வந்து இது 50 கிராம், வெந்தயம் வந்து ஒரு 50 கிராம் போடலாம். அப்புறம் கடுகு, எங்கள் மாமியார் வந்து கடுகு சேர்ப்பாங்க, கடுகு சுக்கு அதெல்லாம் சேர்ப்பாங்க. ஸோ இந்த தடவை வந்து நான் சுக்கு சேர்க்கலை, சுக்கு இல்லை அப்படின்ட்டு கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன். மிளகாய் வந்து ஒரு 3 கைப்பிடி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் வறுத்து எடுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா நான் மிஷினில் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.